வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இது இந்த இடத்தில் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டு இருக்கிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் பலமாய் இறங்கும்படியாக, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் பலமாய் அசைவாடும்படியாக உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வெல்கம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்கள் மத்தியில் ஆண்டவரே, இயேசுவே நீர் எங்கள் மத்தியில் வரும்போது ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே நிறைவாய் மாறும் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே, இயேசுப்பா ஹல்லேலூயா, பலமுள்ளதாய் மாறும் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவி ஆண்டவரே, அப்பா உம்மையே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை மட்டுமே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாய், நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாங்கள் ஆண்டவரே எங்கள் சபை மக்களோடு சேர்ந்து ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத உம்முடைய பிரசன்னங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைகளையும் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணும்படியாக, எங்கள் மத்தியில் நீர் உள்ளாவும்படியாக உம்மையே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே.
இது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உம்மையே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. இது நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் எங்களுடைய இருதயங்களை எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கும்படியாக இது எங்களுடைய கண்களை நாங்கள் உம் மீது பதிய வைக்க ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்கும்படியாக, உம்முடைய ஆளுகை எங்கள் மீது இருக்கும்படியாக நீர் ஒருவரே நீர் எங்களோடு கூட இருந்து பேசுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைகளையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே, நாங்கள் அப்பா உம்முடைய நாமத்தினாலே எங்கள் வீடுகளிலே கூடி வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மூடி ஆண்டவரே எங்களை நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர் நல்லவராய் வல்லவராய் இம்மட்டும் எங்களை கைவிடாதவராய் ஆண்டவரே, மலைகள் பெயர்ந்து போனாலும் மாறாத உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துகிற நல்ல நேசரே, எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், பாமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. போற்றுதலுக்கு உரியவர், புகழ்ச்சிக்கு உரியவர், உம்மை நாங்கள் நன்றியோடு கூட மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூட உயர்த்துகிறோம். Hallelujah, hallelujah. We praise you, Lord. We praise you, Father. We exalt your beautiful name. We magnify your name. It's a privilege and honor to worship you, Lord. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த மகா பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதா, உமக்கு உகந்தனவா இருப்பதா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மை நான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசி.
ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக எங்கள் உள்ளமெல்லாம் பூரிச்சு போய் ஆண்டவரே புதிய மாதத்துக்குள்ளே எங்களால் ஒருவேளை நுழைய முடியாமல் இருக்கலாம். இன்னும் அநேக பாரங்கள், அநேக கவலைகள், உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிற எத்தனையோ வேதனையான காரியங்கள், வியாதிகள், பிரிவினைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரே அப்பா சொல்லி முடியாத, வெளியே சொல்லி அழக்கூட முடியாத எத்தனையோ பாரங்களை உள்ள அழுத்தி வைத்து கொண்டு ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசித்தாலும் அப்பா எங்கள் எண்ணம், எங்கள் ஏக்கம் எல்லாம் எங்கள் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே எத்தனை சூழ்நிலை மோசமாக எங்களை சுற்றி இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே பார்த்து கொண்டு இருக்கட்டுமே. ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மீதே பதிக்கப்பட்டிருக்கட்டுமே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே எங்கள் கண்கள் ஆண்டவரே இந்த உலகத்தையும், இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேகமாய் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா பணம் இல்லை. யாரை கேட்டாலும் சொல்கிறது பணம் இல்லை, காசு இல்லை. வாழ்வதற்கு பொருளாதார தேவைகள் அநேகம் இருக்கு, சந்திக்கப்படலை. இந்த குறை அநேகருடைய உள்ளத்திலையும் அநேகருடைய வாயிலிருந்தும் வருகிற வார்த்தை. இந்த லாக்டவுனில், இந்த கோவிட் பேண்டமிக்கில் அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், என்கிட்ட நிறையா காசு இல்லை, பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம், எத்தனையோ தேவைகள் இருக்குது என்று சொல்லி அநேக நேரம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்ம கண்கள் நம்ம ஆத்தும நேசரை பார்க்கட்டுமே. நம்ம பாடினோமே எனது மணவாளனேன்னு, அந்த மணவாளனை பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. கடந்த வாரத்தில் நான் வாசித்த ஒரு முகநூலில் ஒரு பதிவு ஒன்று வாசித்தேன் ஃபேஸ்புக்கில். 90 வயது ஒரு வயசான தாத்தா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். 90 years அவர் ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறார். என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த 90 வயசு தாத்தா அவருடைய தோற்றம் பார்ப்பதற்கு அப்படி ஒன்றும் எடுப்பான தோற்றமெல்லாம் இல்லை. ஆனால் இந்த 90 வயசு வரைக்கும் அவர் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. எப்படி அறிவிச்சாருன்னு சொன்னால் அதுதான் அதில் பெரிய பியூட்டியே. உண்மையாக என்ன தொட்ட விஷயம், நாங்கள் ஊழிய பாதையில் நிற்கிறோம், எங்கள் ஊழியம் எப்படி இருக்கணும்னு அந்த தாத்தாவுடைய ஊழியத்தை பார்த்து எனக்குள்ள ஒரு சின்ன தாக்கம், ஒரு சின்ன மன வருத்தம் கூட, நம்ம இப்படிலாம் செய்யலையேன்னு. அந்த தாத்தா இன்னைக்கு வரைக்கும், அவர் கடைசியாக மரணிக்கும் வரைக்கும் அவர் ஈரோடில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டில் முன்பக்கமும் பின்பக்கமும் அட்டைகளிலே வேத வசனங்களை எழுதி தொங்க விட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டே இருப்பாராம். காலையிலேருந்து ஒவ்வொரு பஸ் வருகிற டைமுக்கு கரெக்டாக அங்கே போய் நின்று அங்கே வர்றவங்க எல்லாரும் அந்த வசனத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக எழுதி அவர் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல நின்று அந்த வசனத்தை வைத்து கொண்டு நின்று இருக்கார். ஏன்னா இப்போ நிறைய நேரம் கைப்பிரதி கொடுக்க முடியல அப்படின்னும் போது அவர் சொல்கிறாராம், நான் கொடுக்க தானே கூடாது, என் உடம்புல வச்சுருக்கிறேன், நீங்கள் என்ன செய்வீங்க, ஷர்ட்டில் இன்றைக்கி என்னென்னமோ பிரிண்ட்லாம் வந்துருச்சு, அது மாதிரி நான் என் மேலே வச்சிருக்கிறேன் ஆண்டவருடைய வசனத்தை அப்படின்னு சொல்லி தைரியமாக கடைசி வரைக்கும் அந்த வசனத்தை முன்னாடியும் பின்பாகவும் மாட்டிக்கொண்டு மணிக்கணக்காக அங்கே நிற்பாராம். அதை பார்த்த ஒரு தேவ ஊழியர், இவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாரேன்னு, ஐயா இவ்வளோ நல்லா ஊழியம் செய்கிறீங்க, வாங்க ஐயா ஒரு டீ வாங்கி தரேன், டீ குடிச்சிட்டு நீங்கள் வந்து நில்லுங்க, எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த தாத்தா வயசான அந்த ஐயா சொன்னாராம், இல்லைப்பா இப்போ ஒரு பஸ்ஸு வர டைமு, கூட்டம் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிக்கணும், அந்த பஸ்ஸு வந்துருட்டோம், எல்லாரும் வசனத்தை வாசிச்சிருட்டோம், அதுக்கப்புறமா நான் உன் கூட டீ குடிக்க வரேன் அப்படின்னு அந்த அருமையான ஐயா சொன்னாராம். அதை ஒரு சாட்சியாக நான் வாசித்தேன். அந்த ஐயா கடந்த வாரத்தில் தான் மரித்ததாகவும் நான் வாசித்தேன். இப்படிப்பட்ட ஆண்டவருக்காக வைராக்கியமாய், அவங்களுக்கு பணம் இல்லை, அவரோட தோற்றத்தை பார்த்தாலே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது.
ஆனால் அவர் ஒருத்தர்கிட்டையும் அந்த தோற்றத்தில் காசு வேணும்னு கேட்கல. He was just going on preaching the gospel. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் சொல்லி கொண்டே இருந்தார். இயேசு நல்லவர், அவர் உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார், ஜீவாப்பம் நானே அப்படின்ற அழகழகான வசனங்களை எழுதி வைத்து அநேகருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதை இந்த சம்பவம் எனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் இன்னைக்கு ஆராதனைக்காக பாடல் எடுத்துக்கொண்டிருந்த போது, வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன் அப்படின்னதும், நேசத்தின் உச்சிதம்னா என்ன அப்படின்னு யோசிச்சப்ப ஆண்டவர் உடனே எனக்கு இந்த தாத்தாவை தான் ஞாபகப்படுத்தினார். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்க. he didn't have anything. கொடுக்க 5 பைசா கிடையாது அவர்கிட்ட, சொந்தமாக ஒரு வீடு இல்லை. ஆனால் அவர் தந்ததை தான் ஆண்டவர் உச்சிதம்னு ஆண்டவர் என் கூட பேசினார். இட் வாஸ் தி பெஸ்ட். நம்ம அன்புக்குரியவங்களுக்கு நம்ம இன்னைக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் எதாவது கொடுத்தாதான் ஒர்த் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நேசத்தின் உச்சிதம்னா சாகிற வரைக்கும் அவர் சித்தத்தையும் அவர் சத்தத்தையும் நிறைவேற்றுவது தான் நேசத்தின் உச்சிதம். இந்த பாடலை நம்ம உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில், இந்த லாக்டவுனில் நம்ம பணம், நம்ம காசு இதெல்லாம் நம்ம கூட வரப்போகிறது இல்லைங்க. பரலோகத்துக்கு போகும்போது வெறும் கையாக தான் போகிறோம். வெறும் கையாக போகிறது, நம்ம பணம் காசு இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாமல், ஆண்டவருக்காக எதையும் சாதிக்காமல் போயிடக்கூடாதுங்க பரலோகத்துக்கு. வெறும் கையா அவரை ஆத்மாக்கள் இல்லாமல் நாம் போய் சந்திச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த லாக்டவுனில் பணம் இல்லை, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் அங்கே போகணும், நான் இங்கே வரணும், எனக்கு அது செஞ்சால் வருமானம் வரும், இது செஞ்சால் வருமானம் வரும். நோ, இட்ஸ் நத்திங் ஆஃப் ப்ராஃபிட். இல்லை, நாம் லாபம் சம்பாதிக்க ஒன்றுமே இல்லை, இழக்க தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின காரியங்கள், என் வாழ்க்கையை நான் இன்னும் திருத்திக்க ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் அவருக்காக செய்கிற வேலையை இன்னும் நான் மாற்றிக்கணும், அவருக்காக நான் செய்கிற காரியங்களில் இன்னும் அதிக அர்ப்பணிப்பு இருக்கணும், இன்னும் அதில் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பூட்டினார். என்னை உந்தி தள்ளினார். அவருடைய மகிமை தான் நம்ம வாழ்க்கையின் மேன்மை. அவருடைய சேவை தான் நம்ம வாழ்க்கையின் அவசியம். ஹல்லேலூயா. உணர்ந்து இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ஆராதனை கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன், ஆராதனை கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன், உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். தேசத்தால் சோகமானே உன் வாசத்தால் நிகழ்ந்து போனேன், தேசத்தால் சோகமானே உன் வாசத்தால் நிகழ்ந்து போனேன், உங்கள் அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வேன், உங்கள் அன்பு கடலிலே தினமும் மூழ்கி நீந்தி நீந்தி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க
என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். நீ செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்திடுவேன். நீ செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு நீ செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். இன்னைக்கு அவருடைய வேலையை செய்ய எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்னைக்கு உங்களுக்காக பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஜெபிக்கணும், நமக்காக ஊழியர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாட் ஆர் வி டூயிங் ஃபார் காட்? ஆண்டவருக்காக நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த லாக்டவுனு நாம் ஒரு சாக்கு போக்கா சொல்லிக்கொண்டு வீடுகளில் உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை தேவையில்லாத காரியங்களிலே செலவழித்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜீவியங்களை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இதய துடிப்பு என்ன? அவருடைய எண்ணம் என்ன? அவருடைய ஏக்கம் என்ன? அவருடைய பாரம் என்ன? அவர் எதற்காக அவர் ஆவலோடு இருக்கிறார் அவருடைய வேலையை செய்ய? அவருடைய காரியமாய் யார் போவார் என்று அன்றைக்கு கேட்டாதே சத்தம் இன்னைக்கும் உங்கள் காதுகளிலும் என் காதுகளிலும் தொனித்து கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக நாம் எதை செய்ய போகிறோம்? அவருக்காக நாம் எதை செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக வெண்கல கதவை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு தருவார். ஆனால் அது எதற்காக தெரியுமா? அவருடைய வேலையை செய்வதற்காக. போய் பொக்கிஷத்தை நீங்களும் நானும் அள்ளி கொண்டு வருவதற்காக, நாம சந்தோஷமா ரம்யமாய் வாழ்வதற்காக அல்ல. நோ, இட்ஸ் நாட் ஃபார் அவர் sophisticated life, it's not for our luxurious life, it's just for fulfilling
the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் உங்களுக்காக ஆண்டவர் வெண்கல கதவை உடைப்பார், இரும்பு தாழ்பால முறிப்பார், உங்களுக்காக திறந்த வாசல் ஆண்டவர் வைப்பார். திறந்த வாசல்னதும் நாம் ஆசீர்வாதத்தையே நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அவருடைய வேலையை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஒரு வாசலை திறக்கிறார். அதன் வழியாய் நாம் பிரவேசித்து அவருடைய வேலையை நாம சீக்கிரமாய் நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது. விசுவாசத்தோடு ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட. அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். கட்டுண்ட மக்களை விடுவிக்க சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. கட்டுண்ட மக்களை விடுவிக்க சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இயேசுவுக்காய் எழும்பி நீயும் செயல்பட மகிமையான ஊழியத்தை செய்திட. இயேசுவுக்காய் எழும்பி நீயும் செயல்பட மகிமையான ஊழியத்தை செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிரம்பி நமக்காக தேவன் வாசல்களை திறக்கும்படியாய் ஒரு மனமாய் நம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ ரியலந்த ரியலகரல துர பரிபர பலந்துரமோ ரியலகரியல தரிலலந்தரல கரியர துரல துரல பரபரபோ ரியலந்தர கலந்துரல தரியரந்தரல கரியர துரர பரிபர பல துரரபோ ரிமலந்தரல கரியலந்துரபோ. ஓ இந்த லாக்டவுன் டேஸ்ல எல்லாம் பூட்டி இருக்கு. பாஸ்டரே எங்கேயும் போய் ஊழியம் செய்ய முடியல, நான் என்ன செய்ய போறேன்னு இந்த சாக்கு போக்கு சொல்லி கொண்டு அமர்ந்திருக்காமல் நாம் எல்லாரும் நாமே திருச்சபை, நாம தான் கிறிஸ்துவின் சரீரம். நீங்க இருக்கிற இடங்களிலே ஊழியம் செய்யுங்க, அவருக்காக வேலைகளை செய்யுங்க. இயேசுவின் நற்கந்தமாய் அநேக வாரங்களாய் நாம் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருக்காக சுவை தருகிற உப்பாய் நறுமணமாய் நாம் இருக்கிற தெருக்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சொந்த பந்தங்கள் முன்னிலையிலே, நம்ம உற்றார் உறவினர் முன்னிலை
சூழ்நிலையிலே அவருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி ஜீவிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீதியான வேளைகளை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதித்தோம். தேவையுள்ளவர்களுக்காக, நம்முடைய சபையில் யாரெல்லாம் தேவையுள்ளவர்கள், பலவீனப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் சபையில் ஆண்டவரே யாரெல்லாம் தேவையுள்ளவர்களோடு இருக்கிறார்களோ அவங்க தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்குணராஜ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். வெற்றிமாறன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். வெங்கடேஷ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். மணிராஜ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஜெஸ்ஸி ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம். அந்தோனி கௌரிக்காக ஜெபிக்கிறோம். சிவா, மாரி, லோகநாதன், ஆனந்தராஜ், குபேந்திரன், கிரேஸ், செல்வம், நாகு, விக்னேஷ், சுஜாதா, ஈஸ்வரி, கெட்சி, சுனேமி, திருநாவுக்கரசு, பிரகாஷ் அவர்களுடைய முழு குடும்பத்துக்காக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடுவீராகப்பா. பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா. இந்த காலை வேளை நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். ஓ ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா. ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, ராக்கா ராதா லாபா ஷாதா ராபா தாலாபா. இயேசுவே, இந்த தழும்புகள் நாங்கள் சுகமானோம் என்று ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறதுபடி ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. சுரேஷ், சசி குடும்பம் பிரபு இவர்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு பலத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. ஒரு பலத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா. ஹல்லேலூயா. பிரசவ நாட்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஓ மகா, விஜய், ஆபேஸ், சுகன்யா, ஆண்ட்ரியா, ஹல்லேலூயா, ரேஷ்மா, ஹல்லேலூயா, கெட்சியா, ஹல்லேலூயா இவர்களுக்காக நாம் ஜோமனோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே அப்பா, நாங்கள் பேர் வாசித்த ஆண்டவர் இவர்களுக்கு ஆண்டவரே ஓ கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே அப்பா, ஸ்தோத்திரம். இவர்களுக்கு நல்ல பலத்தை தாங்க இந்த நாட்கள் ஆண்டவரே. இவர்கள் வீடுகள் இருக்கும்போது ஆண்டவரே அப்பா பலத்தால் இவர்களை மூடுங்க ஆண்டவரே. பலத்தால் இவர்களை மூடுங்க ஆண்டவரே. நம்முடைய ரத்தத்தினால் இவர்களை மூடுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சோதரிக்கிறோம் இயேசுவே. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசமான குடும்பங்களை ஆண்டவரே நீ ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினோம். We glorified the name of the Lord just now in worshiping Him. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். Now we are going to hear the word of God. கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே வெளிப்படுவாராக. Let God be revealed through His word. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். When the word of God is revealed, your life will be transformed. சங்கீதம் 119, 109, 110 எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம். When we read in Psalms chapter 119 verses 109 and verse 110. இந்த இடத்துல தாவீது, அதாவது சங்கீதக்காரன் தன்னை வெளிப்படுத்தும் போது பிராணனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். Here when this psalmist says about his life, he says that I take my life in my hands. என் பிராணன் எப்போதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன், வேதத்தை மறக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்றார். So he says that I take my life in my hands, but I will not forget your law. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளை விட்டு வழி தவறேன் என்று சொல்லுகிறார். Even the wicked are preparing a snare for me, but I will not leave your law. சங்கீதக்காரன் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். Here we could see that the psalmist is standing at the edge of death. சாகத்தானே போகிறோம் என்பதற்காக தேவ கட்டளையை காற்றிலே விட்டுவிடவில்லை. He didn't just leave the commandment or law just because he was about to die. I'm going to die. Why do I need a commandment? He didn't say that. இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் தங்களுடைய இக்கட்டான நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டார்கள். We could see many people in the world have left the
the word of God in the critical times of their life. இதே சங்கீதம் 136வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அழுகிறார் இந்த இடத்துல. In the same chapter 136th verse, the psalmist says, streams of tears flow from my eyes, for your law is not obeyed. வார்த்தையை காத்துக்கொள்ளாத துரோகிகளை பார்க்கும் பொழுது அழுவதை விட வேறொன்றும் சங்கீதக்காரனுக்கு தெரியவில்லை. Because the psalmist don't know what to do when he saw people betraying the word of God. சங்கீதக்காரன் இங்கு அழுவதை நாம் பார்க்கிறோம். We see that the psalmist is crying here. தன்னுடைய இக்கட்டான நேரமாகி, அதாவது கண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்காக கூட அழவில்லை. He didn't even cry for the snare that has been prepared for him. இதே வசனத்திலே, அதாவது இதே அதிகாரத்தில் 139வது வசனத்தை பார்ப்போம் என்றால், when we see in the same chapter 119 verse 139, சத்துருக்கள் உம்முடைய வசனத்தை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது என்று சொல்லுகிறார். he says, my zeal wears me out, for my enemies ignore your words. இதே வார்த்தையை யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்த போது சீஷர்கள் நினைவு கூறினதை நாம் பார்க்கிறோம். So the same in John chapter 2 verse 17, Jesus says these same words. இதே வசனம் சங்கீதம் 69:9 வருகிறது. This same verse comes in Psalms chapter 69 verse 9. இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு மேய்ப்பனுடைய இருதய துடிப்பு. So what do we need to understand from this verse is understanding the heartbeat of the shepherd. கிரைஸ்ட் zeal சங்கீதக்காரனுக்குள்ள இருப்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். We could identify the Christ zeal inside the heart of the psalmist. எரேமியா போலவும் பரிதபிக்கிற ஒரு மேய்ப்பனை இங்கு பார்க்கிறோம். We could also see him like the prophet Jeremiah. எரேமியா அப்படின்னு சொன்னா pastoral heart prophet. When we say the word Jeremiah, it symbolizes a pastoral heart. எரேமியா 13வது அதிகாரம் 15 17 வரை நாம் வாசித்து பார்த்தால், When we see in Jeremiah chapter 13 verse 13 to 15, ஜனங்க வார்த்தையை மறந்து போவதினால் எரேமியா அழுகிறார். here Jeremiah cries because the people are not obeying to the word of God. தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டாலும் இந்த சங்கீதக்காரன் தேவ வார்த்தையை முக்கியப்படுத்துவதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். But we see about psalmist here, even in the difficult situation, he did not leave the word of God. இன்றைக்கு நிறைய பேர் இந்த சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையில வாழவும் முடியல, சாவும் வரமாட்டேனுது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். In this type of pandemic situation, we could hear people crying out, I am not able to live, and also I am not able to die. This is a bad situation. People are crying out there. அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. And we don't know what is going to happen next. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல நம்ம இதுவரை காத்து வந்த இந்த வார்த்தையை மறந்து விட முடியுமா? But in this critical situation, can we forget the law or commandment of God because of these situations? பிராணனை தன் கையில வைத்துக்கொண்டு போராடின 2 நபரை நாம் பார்க்க போகிறோம். So we are going to see about the 2 men who took their life in their hands. முதலாவது யெப்தா. The first man is Jephthah. நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம் 3வது 4வது வசனத்திலே, In Judges chapter 12 verse 3, we could see about this. எப்ராயிம் புத்திரர் யெப்தாவுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. So the Ephraimites did not come forward to help Jephthah. ஆனால் யெப்தா இந்த இடத்திலே ஜெயித்து விடுகிறார். But he has won the battle. அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போய் He went against Ammonites. அதாவது அம்மோன் புத்திரருக்கு விரோதமா போகும் பொழுது யெப்தா எப்படி போனாருன்னா தன் ஜீவனை கையிலே பிடித்து கொண்டு போனான் என்று எழுதி இருக்கிறது. Here in this chapter 12 we could see that Jephthah went to the war or the battle with holding his life in his hands. ஜெயம் பெற்ற உடனே எப்ராயிம் புத்திரருக்கு பொறாமை வருகிறது. But as soon as Jephthah came with a victory, all those people who did not help were very jealous of him. எங்களை எல்லாமே யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. Because the Ephraimites thought without them no one will succeed in any battle or war.
அதனால எப்தா கிட்ட சண்டை போட வராங்க. And they all came to fight with Jephthah. எப்தா இந்த இடத்துல கேட்கிறாரு, என்னிடத்துல யுத்தம் பண்ண வர வேண்டியதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. But here Jephthah asked them, why are you coming to me for a battle or for a fight? போராடி கொண்டிருக்கும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தீங்க, ஜெயித்த பிறகு உங்களுக்கு இப்ப என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. When I was struggling to battle, you did not help me, but after my victory you are coming to fight with me. இப்பொழுது எப்ராயிம் புத்திரர் நாவினால் யுத்தம் பண்ணி எப்தாவை தோற்கடிக்க வந்திருக்கிறார்கள். So these Ephraimites came to Jephthah and was trying to fight with them with their mouth and was expecting a victory. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல எத்தனை பேர் நாவின் யுத்தத்துக்கு ஜெயித்து கொண்டு இருக்கிறீர்கள்? I'm asking you, how many of you are winning against the war of the mouth or the words of the people against you? ஒன்றும் இல்லை, வீட்டிலேயே ஏதாவது ஒன்று சொல்லாம நடந்துட்டா வீட்டில் பெரிய யுத்தம் உருவாயிடும். So for example, in our home, if we do something without mentioning or saying, then there will be a great problem. அதாவது கணவனுக்கு தெரியாம மனைவி ஏதாவது பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. If the wife does something without the husband knowing, that's all. அந்த மாதிரி தான் எப்ராயிம் புத்திரர் இப்ப எப்தா கிட்ட சண்டைக்கு வராங்க. So that's how here the people are coming against Jephthah. என்ன ஆகும்? What will happen? குடும்பம் அவ்வளவுதான். If the fight goes on, the family will be scattered. புருஷனுக்கு அப்புறம் மீசையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடும். Then the husbands will become more angry and fierce. இதே புருஷமார் The same way for the husbands. மனைவிட்ட சொல்லாம ஏதாவது செஞ்சிட்டா, If the husband does something without the wife knowledge, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மனைவிமாருக்கு சொல்லாம எதுவும் செஞ்சுட்டா அந்த தலையில இருக்க கொண்டை போடவே வராது. so if a husband has done something without the wife's knowledge, then the wife cannot put the bun in her head. என்னை கேட்காம அவர் செஞ்சுட்டாரான்னு தலை இப்படி போட்டு திருப்புவாங்க, இப்படி திருப்புவாங்க, கொண்டை போடவே வராது. So with the anger they want to tie up their hair, but they can't tie up their hair. இப்ப எப்தாவை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். Here these people are criticizing Ezra. இந்த எப்ராயிம் புத்திரர், This Ephraimites, எப்தாவோடு யுத்தம் பண்ண போன கீலேயாத்தியரை ரொம்ப மடங்கடித்து பேசினாங்க, மட்டங்கட்டி பேசினாங்க. So these people were putting down the people of Gilead. இவங்க நாவை அடக்காத மனிதர்கள். Because these people of Ephraimites cannot control their tongue. கடைசில தன்னுடைய நாவை இந்த எப்ராயிம் புத்திரர் அடக்காததுனால எப்ராயிம் மனுஷரிலே 42,000 பேர் மடங்கடிக்கப்பட்டார்கள். But because they did not control their mouth, there were 40,000 people who died in the battle. இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, எப்தாவை போல தன் ஜீவனை தன் கையிலே பிடித்து கொண்டு, அதாவது அம்மோன் புத்திரரை ஜெயித்தார். So like Jephthah, we need to hold our life in our hands and won the battle that forms against us. இரண்டாவது தாவீதை குறித்து பார்ப்போம். The second we see about David. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 4வது 5வது வசனத்திலே, In 1 Samuel chapter 19 verse 4, யோனத்தான் சவுலிடம் தாவீதை குறித்து பரிந்து பேசும்போது, when Jonathan was speaking well about David to Saul, தாவீது எப்படி பெலிஸ்தனை கொன்றான் என்று சொல்லப்பட்டது. here Jonathan mentions how David killed the Philistines. நாம பெரும்பாலும் அறிந்தது, சண்டே ஸ்கூல்ல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, கல்லால அடித்தான். What we learn from our childhood from Sunday school is that Goliath was killed just with a stone in David's hand. ஆனா இந்த இடத்துல யோனத்தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. But here Jonathan mentioned that incident in quite a different way. தாவீது தன் பிராணனை தன் கையிலே பிடித்து கொண்டு போய் பெலிஸ்தியனை ஜெயித்தான் என்று எழுதியிருக்கு. Here Jonathan mentions that David took his life in his hands and went against the Philistine and won the victory. தன்னுடைய தேச மக்களுக்காக எவ்வளவு பெரிய வேலையை செய்தாலும் அவன் செய்த வேலை மறக்கப்பட்டு போனது. But even though David did a great job to save his people, but his work was forgotten. சவுல் மிருக குணமுள்ள மனுஷன்.
because Saul had a very bad nature. ஒரு பக்கம் தாவீதை கொல்லணும்னு கங்கணம் கட்டுறான். On the one side he wants to kill David. இன்னொரு பக்கம் தாவீதுக்காக யோனத்தான் பரிந்து பேசுறான்னு சொல்லி தன் பிள்ளைன்னு கூட பார்க்காம யோனத்தானையும் கொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். On the other side he was also so angry on Jonathan because he was saving David. ஆனாலும் யோனத்தான் தெளிவாக பேசி சவுலை ஜெயிக்கிறார். But Jonathan spoke very clearly and he won the victory. யோனத்தானுடைய வார்த்தையில தெளிவு இருந்தது. Because the words of Jonathan was crystal clear. தெளிந்த புத்தியாய் நடந்து கொண்டான். He had a sound mind. அவன் சொல்லும்போது சவுலுடைய இருதயத்தை அவனுடைய வார்த்தை தொட்டது. Because the words that Jonathan spoke touched the heart of Saul. இதே அதிகாரம் 6வது வசனத்திலே பார்ப்போம் என்றால் In this same chapter 1 Samuel 19:6 we சவுல் see. சொல்லுகிறார் நான் இனி தாவீதை கொல்லப் போவது இல்லை. So he says, as surely as the Lord lives, David will not be put to death. Saul says. 21 முறை சவுல் தாவீதை கொல்வதற்கு முயற்சி செய்தான். 21 times Saul tried to kill David. ஆனா ஒரு முறையும் கர்த்தர் தாவீதை சவுலின் கையில ஒப்பு கொடுக்கவில்லை. But not even one time God committed David to Saul's hand. கர்த்தர் சவுலை சிங்காசனத்தை விட்டு தள்ளினாலும் Even though God put aside Saul from the kingdom, தாவீதை கொல்லும் வரைக்கும் நான் என் சிங்காசனத்தை விட மாட்டேன்னு உறுதியா நின்னார். even after falling down from the kingdom, Saul did not stop to try to kill David. ஆனாலும் தாவீதுடைய வைராக்கியத்தை பார்த்தால் But when we see the zeal that David had, தன்னுடைய ஜீவனை கையிலே பிடித்துக்கொண்டு பெலிஸ்தனை ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். he took his life in his hands and went against the Philistine and killed him. யோபு 13வது அதிகாரம் 14வது வசனத்திலே யோபு சொல்வதை நாம் சற்று பார்ப்போம். In Job chapter 13 verse 14, what does Job says? என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். Here he says that, why do I put myself in jeopardy and take my life in my hands? சரீர வேதனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. Here the ailments in his body was going on increasing day by day. தைரியப்படுத்துவதற்கு சுற்றிலும் எதுவும் சாதகமே இல்லை. There was no favorable situation that gives him courage. தேவன் ஏன் இவ்வளவு பெரிய பாரத்தை என் மேல சுமத்தினார் அப்படின்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார். With lots of confusions over his head, he was so confused. Why did God put so much burden on me? தன் வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய சோகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாம தவித்து கொண்டிருக்கிறார். He was unable to understand why these much of confusions in my life. அந்த நேரத்துல தான் சொல்றார் என் பிராணனை என் கையில ஏன் வைக்கணும். So that's when he says, why do I take my life in my hands? சொல்லும்போது அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், And in the next verse he says, ஆண்டவரே நீங்க கொன்று போட்டாலும் பரவாயில்லை உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். but he says in the next verse, though he slay me, yet will I hope in him. தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதி செய்ய யோபுவை விட பெரிதா விவரிக்க யாராலையும் முடியாது. That there is no man in the Bible other than Job who projects the faith he has on God. அதாவது நான் ஏன் உயிரை என் கையில வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே When at the moment when he says, why do I have to keep my life in my hands, சுதாரிக்கவும் கத்துக்கணும். he also came to mind. பிராணன் தன் கையில தான் இருக்கு. His life is in his hands. சாய்ஸஸ் நம்ம கையில தான் இருக்கு. Choices are in our hands. நம்பிக்கை விடக்கூடாது. But never lose hope. கடைசி வரை உறுதியா நிக்கணும். Hold on till the end. இன்னும் நிறைய சொல்லலாம். I can tell so much more. நான் குறிப்புகளை மட்டும் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். I just want to mention the points. சில உதாரணம் Some examples I do want to mention. பிராணன் தப்பித்து போனா பரவாயில்ல அப்படின்னு ஓடி போனவங்களை பத்தி பார்ப்போம். So I want to share something about people who took their life in their hands and ran to save themselves. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே In 2 Kings chapter 7 verse 7, இஸ்ரவேலருக்கு விரோதமாக சீரியர் வருகிறார்கள். when the Syrians were against the Israelites, சீரியர்கள் முன்பாக இஸ்ரவேலர்கள் நிற்பதற்கு அதாவது சக்தி இல்லை. the Israelites did not have any strength to sustain or move on forward because they did not have any strength. இஸ்ரவேல் பாளையத்துல ஜனங்க கொஞ்சமா இருக்கிறாங்க. Because the people in the people of Israelites clan were so little. ஆனா கொஞ்ச ஜனத்துக்குள்ள இருந்த கர்த்தருடைய வல்லமை பெரிதா இருந்தது. But the power, the small clan of Israelites
defeated the enemies. கர்த்தர் ரதங்களின் சத்தத்தை சீரிய ராணுவம் கேட்கும்படி செய்தார். So God made the Syrian army to hear the sound of chariots. அவ்வளோ பெரிய சீரியர் கூட்டம், So much of the group of Syrians, அவ்வளோ பெரிய ராணுவம், so much big army, பெரிய கூடாரத்தை போட்டு they have built a big tents. பெரிதாய் பாளையம் இறங்கி They have come and settled there. பெரிய சவாலை விட்டு பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். They gave the biggest challenge to the Israelites. அந்த சீரியரில் ஒருவன் கூட But among those Syrians, not even one person, இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. they were unable to recognize the sound of the chariots from where it's coming. பழைச்சா போதுன்னு ஓடி போயிட்டாங்க. They ran, taking their life in their hands. ஒரு சத்தத்தை வைத்தே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்து முடித்தார். With just a sound, God will battle for his people, for his children. நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் தெரியுது. I could see that you are so sad and worn out. ஒரே ஒரு நம்பிக்கையில உறுதியா இருங்க. Just hold on to one hope. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. His sound, his voice has power in it. கர்த்தருடைய சத்தம் சபைக்காக தொனிக்கும். His voice will surely bring loud noise which brings victory. கர்த்தருடைய சத்தம் தன்னுடைய ஜனங்களுக்காக தொனிக்கும். Surely his voice will sound. கர்த்தருடைய சத்தம் தன்னுடைய ஊழியக்காரனுக்காக தொனிக்கும். His voice will sound for his servants. எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆசிரியர்கள் ஓடி போனார்கள். So hearing this, all these people went away. அங்க இருந்த குஷ்டரோகிகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நாங்க பார்க்கிறோம். So after that we see about the lepers who came and said about all these. ஒரு சத்தத்தை கர்த்தர் அனுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க போதும். Pray that God gives one sound or one noise. ஒரு கதை ஒன்று சொல்றேன். I just want to tell a small story. ரெண்டு வாலிபர்கள் There were two young people. ஆரஞ்சு பழ தோட்டத்துக்கு போய் They went to the garden or where there were orange garden. பழத்தெல்லாம் திருடுறாங்க. They both stole some fruits. தோட்டத்துக்காரன் வந்து துரத்துறான். So the gardener saw this and he was casting them out. தப்பி ஓடினா போதும்னு ஓடி வராங்க. So they were running from the gardener to save themselves. ஓடி வரும்போது அங்க வழியில இருந்த ஒரு கல்லறைக்குள்ள குதிச்சிட்டாங்க. So when they were running very swiftly, they just jump against the wall and the other side was a graveyard. பெரிய காம்பவுண்ட் வால்குள்ள கல்லறை. And inside that was a funeral ground. உள்ள குதிக்கும் போது ரெண்டு ஆரஞ்சு பழம் வெளியில விழுந்துருச்சு. So when they jumped inside that graveyard, two of the oranges fell outside. உள்ள குதிச்ச ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. So after jumping inside, the two young people were fighting within themselves. எந்த பழம்லாம் உன்னோடது, எந்த பழம்லாம் என்னோடது. So they don't know from which package these fruits fell down. So they both were fighting which fruit belongs to whom. இது உன்னோடது. They're saying this is yours. இது என்னோடது. The other one is saying no, this is mine. இப்படி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது So they both were seriously fighting with each other. அந்த வழியா போன ஒருத்தர் காது கொடுத்து கேக்குறாரு. So the man who was crossing the graveyard heard some noise from the கல்லறைக்குள்ள என்னமோ சத்தம் கேக்குது. What he thought was someone from the graveyard, some dead people are speaking or something unusual voice. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, What he thought was, இது வரைக்கும் கல்லறையில செத்தவங்க எல்லாம் so what he thought was from that day, from this day, who all have died, பிசாசும் கடவுளும் வந்து பாகம் பிரிக்கிறாங்க போல நினைச்சுக்கிட்டார். So what he thought was the two people voices was, he thought one was the devil and the other was God, and they both were fighting with the peoples who are dead in the graveyard, and they were fighting who belongs to whom. இந்த இதெல்லாம் வச்சுக்க இதெல்லாம் உன்னோடதுன்னது அவனுக்கு பயம் வந்துடுச்சு. So the man who was standing outside was very afraid hearing these kind of conversations between God and devil. That what he imagined. வேகமா ஓடி அந்த ஊர் மனையில இருந்து ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்தான். So he ran swiftly to a wise man in that town and he brought him there. பிசாசுக்கு கடவுளுக்கு சண்டை நடக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தான். He called that wise man, there is a fight between God and the devil in the graveyard, please come with me and see. அவர் வந்து என்னதான் நடக்குதுன்னு கேக்குறாரு. So he also came to hear what is the real happening. அப்ப உள்ள சண்டை இன்னும் பயங்கரமா முத்தி போயிடுச்சு. So when he went to call in that time, the fight began to increase more. உனக்கு பிரிச்சதெல்லாம் எடுத்துட்டு நீ போ.
So the one young man said, take everything you want and just leave me. எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன் அப்படி. What belongs to me, I'll take and leave, you just go. வெளியில இருந்த ரெண்டு பேருக்கும் தொட நடுங்க ஆரம்பிச்சிச்சு. So the both people who were standing outside were trembling with fear hearing this conversation. அந்த உள்ள சண்டை போட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தன் கேட்டானா, So the two young people were speaking. Among them one young man asked, உள்ள குதிக்கும் போது வெளியில ரெண்ட போட்டுட்டு வந்தோமே. So he said, when we jumped, some 2 oranges fell outside. அதை என்ன பண்றதுன்னு கேட்டானா. What will we do with those 2 oranges? வா ரெண்டு பேருமே சேர்ந்து போய் பிச்சு பிச்சு எடுத்துறோம் அப்படினானு. So what he said, come, we will go outside the graveyard, we take that and we share with each other. வெளியில நின்ன அந்த ரெண்டு பேரும் விட்டா போதுன்னு ஓடியே போனாங்க. So the people who stood outside ran, saving their life, because they thought that was devil and God coming for their பழச்சா lives. போதுன்னு ஓட்டாங்க. So they ran to save their lives. நீங்களும் நல்ல ஆவியில நிரம்பி, So even us being filled with spirit, இந்த கொரோனாவை பார்த்து சொல்லுங்க, say to corona, இந்த ஆரஞ்சு பழம் மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துருவேன்னு சொல்லுங்க. say to corona that I will put you to pieces. நம்மளை கலங்கடிக்க வந்ததெல்லாம் இன்னைக்கு கலங்கி போகட்டும். So whatever come to destroy us will be destroyed in the name of Jesus. இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தம் பண்ண முடியல. They are unable to fight against the Israelites. எரேமியா 48வது அதிகாரம் 6வது வசனத்திலே In Jeremiah chapter 48 verse 6, மோவாபியரை குறித்து எரேமியா எழுதுகிறார். here Jeremiah writes about Moabites. மோவாபியர்களை பிராணனை தப்ப ஓடி போகும்படி எரேமியா அங்க சொல்றார். Here Jeremiah says that flee, run for your life to the Moabites. எத்தனை நாளா கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தவர்கள். They were going on fighting against God's people. ஆண்டவர் ரொம்ப நாளா விட்டு வைத்து கடைசியா பிடிச்சிட்டார். But God left them for some time, but at last he took hold of them. எரேமியா வைத்து ஆண்டவர் சொன்னாரு. So with the help of Jeremiah, God was speaking. மோவாபியரை பார்த்து சொல்லும்போது, When Jeremiah was speaking to Moabites, நான் அவங்கள மடங்கடிக்கும் போது நடந்து போக கூடாதுன்னு சொல்லு. So he says, when I make them fall down, ask them not to walk. வேணா சட்டைகளை கொடுங்க பறந்து போகட்டும் அப்படிங்கிறார். He said, maybe I give wings so that they fly away. தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏராளமான சம்பத்தை சேர்த்து வைத்தவர்கள் இந்த மோவாபியர்கள். These Moabite people saved lots of treasures to live a luxurious life. நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தார்கள். They stored up lots of treasures for them. கடைசில இவைகள்லாம் தங்களை காப்பாற்றும் என்று பெரிய திட்டம் பண்ணி வைத்திருந்தார்கள். They planned so much that all these treasures would save them. அவர்களுடைய திட்டம் எல்லாம் கவிழ்ந்து போனது. But all their plans were scattered. சங்கீதம் 52:7 எழுதப்பட்டிருக்கிறது. In Psalms chapter 52 verse 7 it says, தேவனை தன் பலனாக எண்ணாமல் செல்வ பெருக்கத்தை நம்பி தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் அப்படின்னு எழுதி இருக்கு. So here the Moabites are said that they did not think God as their strength, but the human resources as their strength. செல்வ பெருக்கத்தை நம்பினார்கள். They trusted on their treasures. தீவினையில பலத்து பெருகினார்கள். They multiplied in doing wicked things. கடைசில தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி போயிட்டு. But at last they took their lives and ran to save their lives. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். Also another example. 1 சாமுவேல் 28:21 In 1 Samuel chapter 28 verse 21. சவுலுடைய கடைசி நாட்களின் சம்பவங்கள். These are the happenings of the last days of Saul. அதாவது சவுலுக்கு இனி பிழைச்சிருப்போம் நம்பிக்கை இல்ல. Now Saul did not hope to live because of the situation against him. சாக போறோம்னு தெரிஞ்சதுனால சூனியக்காரியை தேடி போனான். So because he thought that he is going to die soon, he went in search of a witch. வாழணும்னு நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் அங்கதான் போவாங்க. Those who does not have hope to live will surely go to the witches. நல்லா வாழணும்னா இயேசு கிட்ட வாங்க. If you want to live well, come to Jesus. இந்த சூனியக்காரி கிட்ட போகும்போது When they went to the witch, சூனியக்காரி பேசின டயலாக பாத்தீங்கன்னா சவுலையே அசைய வச்சுச்சு. so the dialogue delivery of this witch was so beautiful. பிராணனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு டயலாக் விடுறா. So she says, I hold my life in my hand
and I am giving you the reply. சாமுவேல் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு பிசாசை எழும்பி வர செய்கிறாள். So she made a devil to rise up like Samuel. ஒரு பக்கம் சாக போகிறேன்ற பயம் சவுலை பிடித்து கொண்டது. On the one side, Saul was shivering with the fear of death. வேஷம் போட்டு வந்த பிசாசு இன்னும் மிரட்டிட்டு போயிடுச்சு. But the devil which rise up even threatened more Saul. ரெண்டு பேரையும் பார்த்தா ஒன்னால நீ கெட்ட என்ன ஒன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்டன்ற கதையில போயிடுச்சு. So here they both were destroying themselves by speaking. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது When Isaiah was prophesying, இந்த சூனியங்கள் எல்லாம் பார்த்து எதிர்த்து பேசுறாரு. here he spoke against the witchcraft. சூனியக்காரர்களின் பிராணனை அக்கினியிலிருந்து விடுவிக்க யாராலையும் முடியாது அப்படிங்கிறார். So here he says that the soul of the witchcraft people will not be saved by anything. ஏசாயா 47 12 ல இருந்து 14 வரை Here in Isaiah chapter 47 verse 12 to 14, நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். நீ திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலை நின்று விடுவிப்பதில்லை. அது குளிர் காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. surely they are like stubble, the fire will burn them up. They cannot even save themselves from the power of the flame. Here are no coals to warm anyone. Here is no fire to sit by. இங்கு பாபிலோனின் ஆவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written about the spirit of Babylon. இந்த சூனியம் நாள் பார்க்கிறது நேரம் பார்க்கிறது எல்லாம் பாபிலோனின் ஆவியை குறிக்கிறது. So all these witchcraft, magic spells, all these belong to Babylon. புதிய தீர்மானத்தோடு வாழ்கிற மனிதர்களுக்கு இவைகள் எல்லாம் விரோதமா தான் நிற்கும். Those who are standing with the new covenant and new blessing from the God, all these are against them. பாபிலோனின் ஆவி எப்போது எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருக்கணும். But always the spirit of Babylon will be against all those people. தாளடியை போல, அதாவது பதரை போல நெருப்புக்கு முன்னால இவங்களா நெருப்பு தகிக்கும் அப்படின்னு எழுதி இருக்கு. Like weeds they'll be burnt out. அதாவது இவங்களுடைய ஸ்தம்பன வித்தையும் சூனியமும் இவங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுமோ அப்படின்னு எழுதி இருக்கு. Not their magic spells or sorceries will be a use for them. உலகத்துல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு கணித்து சொல்லுவாங்க. ஆனா தனக்கு பின்னால வருகிற ஆபத்தை அவர்களால் உணர முடியாது. They may tell lot of things that is going to happen in the world, but they don't know what's behind them. சவுலுக்கு அப்படிதான் நடந்துச்சு. That's what happened to Saul. அதாவது இது நடக்க போகுது அப்படின்னு. He knows that these are the things going to happen. ரெண்டு பேருமே அதாவது மரணத்தின் விளிம்புல நிக்கிறாங்க. Both of them were standing at the edge of death. சவுலுக்கு வெற்றியும் கிடைக்கல, ஜீவனும் தப்பல. Saul did not win the battle. He did not save his life. தேடி போனதுனால என்ன கிடைச்சது? What did he receive going in search of a witch? ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. His kingdom came to an end. இந்த மாதிரி இக்கட்டான நேரங்கள்ல Like these kind of critical situations, ஏதாவது நாள் பார்த்துட்டா எல்லாம் நல்லா ஆயிடுமோல தவறா யோசிச்சிராதீங்க. don't think that seeing good date or good time will do something good for you. நேரம் சரியில்லையோ அப்படின்னு Don't say that time is not good for me. எல்லாம் நல்லா தான் இருக்கு. Time, everything is good and perfect. நம்ப வேண்டியதை நம்புங்க. Believe what you need to believe. கடைசியா சொல்றேன், At last, யோசேப்பை குறித்து பார்ப்போம். I want to mention about Joseph. சங்கீதம் 105:18 In Psalms 105:18, யோசேப்பின் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது அப்படின்னு. here it says that the life of Joseph was behind the bars. வசனம் 19 In verse 19, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் until the word of God was fulfilled, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. his verse was going on testing him. ஆபகுக் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது When Habakkuk prophesies, 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே in chapter 2 verse
குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. It says until the time the prophecies has been kept. முடிவிலே அது விளங்கும். At last it will be shown. தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும். Even it delays, it will come. யோசேப்பின் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு இருந்தது. His life was behind the irons. பிராணனை கையில பிடித்துக்கொண்டு யுத்தம் பண்ணினவர்களை பார்த்தோம். We saw about people who took their life and went to battle and won. பிராணனை கையில வச்சிருக்க போதும் எடுத்துக்கோங்க அப்படின்ற யோபுவை பார்த்தோம். We also saw about Job who wants to take out the life from him. பிராணன் தப்பும்படி ஓடினவர்களை பார்த்தோம். We also saw about people who ran to save their life. இந்த இடத்துல தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின மனிதன், தரிசனம் நிறைந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிராணன் இருமிலே அடைப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம். But here a man of vision and mission was put behind bars. பார்வோன் சொப்பனம் காணும் வரைக்கும் யோசேப்பு வெளியில வர முடியல. Until Pharaoh saw a dream, Joseph was behind the iron bars. தரிசன காலம் என்று ஒன்று வந்தது. There is a time for the vision to be fulfilled. பார்வோன் தரிசனம் கண்டவுடனே, As soon as Pharaoh saw the dream and vision, அவைகளுக்கு அர்த்தம் சொல்லும்படியா யோசேப்பு வெளியே வருகிறார். and to say the meaning, Joseph was brought from the bars. பார்வோன் பார்த்ததெல்லாம் தேசத்துல நடக்க போது. Whatever Pharaoh saw was going to happen. அது நடத்துறதுக்கு யோசேப்பு என்னென்ன உதவியெல்லாம் செய்யணுமோ செய்யறாரு. And Joseph also helped how to tackle the difficult situation. அந்த நேரத்தை ஆண்டவர் உன்னித்து கவனித்ததினால், And God was hearing so keenly what was happening. ஆண்டவர் யோசேப்பின் தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். So when Joseph was working for Pharaoh, God was working for Joseph. எலியாவை குறித்து பார்ப்போம். When we see about Elijah, பாகாலின் பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்ட உடனே, when all the altars of Baal were put down, எல்லாரும் மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. what Elijah thought was the whole people will be saved. ஆனா எலியாவுக்கு கொலை மிரட்டல் தான் வந்துச்சு. But after that Elijah was threatened to be killed. சூரை செடியின் கீழே உட்கார்ந்து He sat behind under a tree. என் பிராணன் போகட்டும் அப்படிங்கிறார். He says, let my life go away. ஆவிக்குரிய போராட்டத்துல, In the spiritual battle, மாம்சம் நமக்கு விரோதமாய் போராடி many times our flesh will struggle with us. நம்மை சோர்வுக்குள்ள கொண்டு போய் நம்மை நஷ்டப்படுத்துவதற்கு அது வேலை செய்து கொண்டு So our flesh will always struggle to put us down and to lead us into failures. அவிசுவாசத்துல மடங்கி கிடக்கிறார். Here he was drowned in disbelief. ஆனா ஆண்டவர் பெரிய பிளான் வச்சிருக்கிறார். But God had a greater plan. மரணத்தையே பார்க்காம இவனை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பிளானோட இருக்கிறார். But God had a plan of Elijah to take him alive to heaven. ஆனா செத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். But here Elijah says it will be good if I die. ஆனா ஆண்டவர் நினைச்சது நிறைவேறுது. But what God planned fulfilled in Elijah's life. யோசேப்புக்கு ஆண்டவர் நினைச்சது தான் நிறைவேறுச்சு. Even in Joseph's life, what God planned has been fulfilled. குழியில தள்ளலாம், வித்து போடலாம், அடிமையா வித்து போடலாம். They may put to the pit or they sell as a slave. சூழ்நிலை சாதகம் இல்லாம போகலாம். There may be unfavorable situations around. தாமதித்தாலும் கர்த்தருடைய வசனம் நிச்சயமாய் வரும். Even if it delays, the God's word will be fulfilled in யோனா 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே, In Jonah chapter 4 verse 3, என் பிராணனை எடுத்துக்கொள்ளுன்னு யோனா போராடுறார். here Jonah asks, take my life from me. ஆனா யோனான்னு சொன்னா புறா. But when we say Jonah, the name means dove. எப்படி பயன்படுத்திட்டார் அந்த புறாவை பாத்தீங்கன்னா, So we could see how God used this dove. திரும்ப திரும்ப வாசிக்கணும் போல இருக்கும். We would like to read those instances again and again. சண்டே ஸ்கூல்ல இருந்த நாட்கள்லாம் பார்த்தா இந்த யோனாவை பத்தி சொன்னா ரொம்ப பிடிக்கும். So we like the stories of Jonah. We used to ask and hear again and again. தூங்குனானா, கப்பல் போச்சா, காத்து அடிச்சதா, கடல்ல தூக்கி போட்டாங்களா, திமிங்கலம் வந்துச்சா. So we could hear the beautiful stories of how Jonah was saved from the whale. ஏன் வழி, ஏன் டிக்கெட், ஏன் பிரயாணம், ஏன் சாய்ஸ், நான் போறேன் அப்படின்றார். He says, my way, my ticket, my journey, I decide what I need to do. தவறா போறவனுக்கு உடனே டிக்கெட் கிடைச்சிருது. If for him he was going astray, but he got the ticket very good and very soon. உண்மையா போராடுறவனுக்கு சீக்கிரம் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. So those people who are truly striving hard to go somewhere, they may not get
tickets. தவறா போறவனுக்கு வாசல் சீக்கிரம் திறக்கப்படுது. Those who are going in a wrong way, the gates are open wide. உன் வழி தானே, உன் டிக்கெட் தானே, போப்பான்னு ஆண்டவர் விட்டார். So it's your journey, it's your ticket, go, you may go on. ஏன் காற்று ஏன் திமிங்கலம் அப்படின்னு ஆண்டவர் குறுக்க அனுப்புனார். So God said it's my wind and it's my veil, so I will send it. வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துட்டார். So Jonah came to the place where he asked to. ஆனா வாழணும்னு விருப்பமே கிடையாது. But he doesn't want to live. அப்போஸ்தலர் 20:24 பார்த்தா In Acts chapter 20 verse 24, பவுல் சொல்றாரு, here Paul says, என் பிராணனை அருமையாக எண்ணேன். he says, I don't consider my life. உபத்திரவங்கள் வரும்னு ஆவியில உணர்ந்துட்டாரு. He sensed in his spirit that there's going to be lot of problems. ஜீவிக்க விரும்பல. He doesn't want to live. அருமையா ஓடணும்னு ஒரு பெரிய விருப்பம் உள்ள இருக்கு. But he want to live a good life. ஆனா நினைச்சதை சாதிக்கிறாரு பவுல். But he did whatever he wants to do for God. அதாவது ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறார். So he stood that I want to fulfill the ministry that God gave me. நமக்குள்ள அந்த ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கணும். So we should have such a zeal in our hearts. ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். So he says, I want to fulfill the ministry. சாகணும்னு விரும்புறாங்க. Even though they are people who want to die. போராட்டம் வந்தா பரவாயில்ல, என்ன ஜீவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிக்கிறாங்க. So he stood, whatever comes, even they may take my life, what will going to happen? ஆனா எல்லாம் கரெக்டா முடியணும்னு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. But he was expecting everything with a smooth ending. இவ்வளவு நல்ல எண்ணம் அந்த ஊழியர்களுக்கு. So all these people of God had good thoughts in their mind. பிராணனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு holding their life in their hands. யுத்தம் பண்ண வேண்டியவர்களோட யுத்தம் பண்றாங்க. They are battling with the people whom they need to battle with. போராட வேண்டியவர்களுக்கு விரோதமா போராடுறாங்க. And they are struggling against those things which they need to struggle. தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறான். David won Goliath. யெப்தா அம்மோன் புத்திரரை ஜெயிக்கிறான். Jephthah won victory against the Ammonites. நமக்குள்ள வைராக்கியம் வரணும். Even we should have the same zeal. ஜெயிக்க வேண்டியவைகளை ஜெயிக்கணும். We need to win what we need to win. சீரிய ராணுவம், மோவாபியர் கூட்டம், all those people of Moabites and the Assyrians, சூனியக்காரர்கள் கூட்டம், the group of the witches, இவைகள் எல்லாம் பிராணன் தப்பும்படி ஓடி மறைந்து போவாங்க. let them all run and save their lives. என்னதான் உங்களுக்கு விரோதமா வந்தாலும், whatever come against them, சூழ்நிலைகள் எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும், how much ever unfavorable situations our life may face today, யோபு போல நம்பிக்கையா இருங்க. hold on to God with hope like Job. சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஆண்டவர் உடுத்துவார். Surely God will give shame to your enemies. யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறினது. Joseph's dreams and visions have been fulfilled. எலியா, யோனா, பவுல் போல, like Elijah, Jonah and Paul, நம்ம நிப்போம். let us stand firm. செய்ய வேண்டியதை செய்வோம். Do what you have to do. புலம்புனாலும், even though we murmur or worry about something, வாழவே பிடிக்கலன்னு சொன்னாலும், even though we don't want or like to live, தேவ கட்டளையை வார்த்தையை பத்திரப்படுத்தும். let us safeguard the commandment and the laws of God in our hearts. சூழ்நிலை விரோதமா இருந்தாலும், even though our situations are unfavorable, நம்பிக்கை இயேசு ஒருவரேன்னு சொல்லணும். let us hope to the living Savior. நம்பிக்கை இயேசு ஒருவரே. Jesus is our only hope. எவ்வளவு பெரிய போராட்டமானாலும், how much ever bad our situations are, நான் நிக்கிற பூமி நிலை குலைந்து அசைந்தாலும், or the earth I stand may stumble, நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்ற, my foundation of hope may shackle, but I will not fall down, நான் இயேசுவை நம்புவேன். because I go on believing Jesus. சங்கீதக்காரனை போல, like the psalmist, பிராணனை தன் கையில பிடித்துக்கொண்டு, like holding on his life in his hands, வேதத்தை மறக்காம, I will not forget the loss, கட்டளையை விட்டு வழி தவறாம, I don't go astray from the commandments, வேதத்தை விட்டு விலகுகிறவர்களை பார்த்து கண்ணீர் சிந்திக்கொண்டு, and crying seeing the people who betray the word of God, தன்னையும் பத்திரப்படுத்தி, safeguarding himself, தன் ஜன கூட்டத்தையும் பத்திரப்படுத்த ரெடியா இருப்போம். and also safeguard the people around you. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி
நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு ஆண்டவரை தன் கையிலே பிடித்துக் கொண்டு யாரும் இல்லை கர்த்தரை சார்ந்து நிற்போம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் தலைகீழாய் மாறும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. சீக்கிரத்தில் இழந்து போனவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்ப தந்து நம்புவேன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நிரப்புவார். நம்பிக்கையை விட்டு விடாமல், நம்பிக்கையில தளர்ந்து போகாமல் உறுதியாயிருப்போம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எப்தாவை போல ஜெயிக்கலாம். நம்புங்க ஆண்டவரே. என் இயேசு ஒருவரை. தாவீதை போல ஜெயிக்கலாம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஜீவன் அடைபட்டு இருக்கிற காலத்தில் திருச்சபை காணப்படுகிறது. அன்றைக்கு இரும்புக்கு பின்பதாக அடைபட்ட ஒரு யோசேப்பு
ஏற்ற காலம் வந்த பொழுது அவன் புடமிடப்பட்டவனாய். இந்த காலங்களில் திருச்சபை மக்கள் புடமிடப்பட வேண்டும். எறும்பிலே அவன் புடமிடப்படுகிறான், வசனத்தினாலே புடமிடப்படுகிறான். அவன் வெளிவரும் பொழுது சிங்காசனம் அவனுக்கு ஆயத்தமாகிவிட்டது. குழியில் வீசப்பட்டான், கைதியாய் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் காலம் வந்த பொழுது ஜீவனை கையிலே பிடித்து கொண்டு தேசத்துக்காக தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகிறான். ஆனால் தேவ நாமத்தினாலே போகிறான். இப்படிப்பட்ட நாட்களில் தேவ நாமத்தினால திருச்சபை மக்கள் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டு செயல்பட வேண்டிய காலம். தீவிரமாய் ஜீவன் தப்ப ஓடி போகிற கூட்டம் அல்ல நாம். ஜீவனை பிடித்து கொண்டு ஜீவாதிபதிக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை செலுத்த வேண்டிய நாட்கள் இது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? தேவன் கொண்டு வந்த நல்ல வார்த்தைகளுக்காய் சிறியர் கூட்டம் ஜீவன் தப்ப ஓடி போனது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. இன்றைக்கு வட தேசங்களில் உள்ள வெட்டுக்கிளிகள் சத்தத்தை கேட்டு ஓடுகிறது என்று தட்டுகளை எடுத்து அடிக்கிறதை வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோம். தேவனுடைய சத்தம் துணிக்குமே ஆனால் எந்த வியாதிகளும் தேசத்தை விட்டு அகன்று போகும், எந்த போராட்டங்களும் தேசத்தை விட்டு அகன்று போகும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரங்களை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் கேதுருக்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈனமணி செய்யும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய சத்தம் நம் தேசத்தில் துணிக்க கர்த்தருடைய சத்தமாய், வனாந்திரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தமாய், அன்றைக்கு ஒரு யோவான் சாணகன் எழும்பி வந்தது போல இன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவனுடைய சத்தமாய் மாற உங்கள் ஜீவனை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து ஜெபத்திலே தரித்திருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாரா? ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்கு தாழ்த்து ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. எங்க ஜீவன் தப்ப அல்ல, எங்க ஜீவனை பிடித்து கொண்டு உமக்காக நிற்க செயல்பட எங்கள் ஆண்டவர் கிரியை செய்ய நாங்கள் கருவிகளாய் உடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தை விடுதலையாக்கும், அரசியல்வாதிகளை ஆசீர்வதியும், அவர்களை எங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமாக்கும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கும். கன மகிமை துதியில் உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம், சமாதான சுகபலன் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.